ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களோடு சேர்த்து அக்டோபர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் தேதி பற்றியும் விவரமாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 20 மதியம் 1:15 மணி தொடங்கி நாளை ஜூலை 21 SSD டோக்கன்ஸ் மொத்தம் 17,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இன்று ஜூலை 20 மதியம் 1:15 மணி தொடங்கி நாளை ஜூலை 21 3,000 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு இன்று காலை 9:30 மணியிலிருந்தே பக்தர்கள் கியூல நிற்க ஆரம்பித்த காரணத்தினால சுமார் 1:15 மணி போல டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் SSD டோக்கன்ஸ் ஈவினிங் 4:30 மணியோடு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த SSD கவுண்டர்ஸ் நாளை ஜூலை 21 மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்திற்குள்ள ஓப்பன் செஞ்சு ஜூலை 22 SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் சுமார் 7:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 188 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இத்தனை நேரம் வரைக்கும் கிடைப்பது பார்க்க முடியுது. இதுல இருந்தே திருமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்திருக்கக்கூடியதும் நமக்கு புரிய வருது. நேற்று கூட நம்முடைய ஃபாலோவர்ஸ் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக 14 மணி நேரத்தில் ஒருவர் தரிசனம் பார்த்ததாகவும் இன்னும் ஒருத்தவங்க 11 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்ததாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி நாளை முதல் இந்த தரிசன நேரம் இன்னும் கூட குறையலாம் என்று நாம எதிர்பார்க்கலாம். சில ஃபாலோவர்ஸ் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவோ கூட நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கினால் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நீங்கள் திருமலைக்கு நடந்து போகணும். ஸ்ரீவாரிமெட்டினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாளில் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே TTD பக்தர்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணும். மற்றவர்களுக்காக நம்ம கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த இலவச தரிசன டோக்கனை வாங்கி தர முடியாது. இந்த இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து சிலர் அலிப்பிரி வழியாகவோ ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவோ நடந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் அல்லது டோக்கன் அவசியமாக இருக்கணுமான்னு கேட்குறீங்க. அப்படி எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன்கள் இல்லைனாலுமே நீங்கள் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம். நீங்கள் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கினவங்க திருமலையில் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் கியூவில் போய் ஜாயின் பண்ணணும். அதுதான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். நீங்கள் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் சென்டர் வரும். அங்கேயே நீங்கள் உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜை டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே போல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் நீங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். நீங்கள் அங்கேயே உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜை டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ண உங்களுடைய பொருட்களை பெருமாளை தரிசனம் செஞ்ச பிறகு பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம்.
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், SSD மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தரிசனம் செஞ்சு முடித்தவங்க தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கனை லட்டு கவுண்டரில் கொடுத்து இலவசமாக ஒரு 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு நார்மல் சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ்டு லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டு வாங்க முடியும்னு கேட்குறீங்க. அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2லிருந்து 10 லட்டுக்கள் மேக்சிமமாக கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டிடிடி ரூம்ஸ் தேவைப்பட்டால் தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் அதிகாலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பாங்க. திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரூம் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்க வேண்டும். ரூம் வாங்குவதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தனி ஒரு நபராக போகிறீங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்தில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அதே போல 2 இடங்களையும் அன்னப்பிரசாத வசதியும் இருக்கு. இலவச லாக்கர்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸ்ல தங்குவதற்கு எந்த ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3 மற்றும் 5 இந்த 4 இடங்களில் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. இலவச லாக்கர்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் போதுமானது. டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்த ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. அடுத்து சுமார் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு டிடிடி இப்போ ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கினுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 7:25 மணிக்கு திருமலையில் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம், இன்னும் 95 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 1000 மற்றும் 1518 ரூபாய் ரூம் எந்தவித அவைலபிலிட்டியும் கிடையாது, 0ன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் ஈவினிங் போனால் ரூம் கிடைக்குமா, நைட் போனால் ரூம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நம்ம நேரடியாக போய் செக் பண்ணால் மட்டுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் தெரிய வருமே தவிர்த்து ஆன்லைனில் அதை நம்ம செக் பண்ணவே முடியாது. அடுத்து டிடிடி இது போல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 7:25 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான செய்தி, ஜூலை 29ஆம் தேதி கருட பஞ்சமியை முன்னிட்டு திருமலையில் கருட சேவா மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் நடக்கும் என்று டிடிடி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலையில் நீங்கள் ஜூலை 29ஆம் தேதி 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் மாட வீதிகளில் இருந்தீங்கன்னா கருட சேவாவை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கருட சேவாவை தரிசனம் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அடுத்து அக்டோபர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். நாளை ஜூலை 21ஆம் தேதி காலை 10 மணியோடு அக்டோபர் மாதத்திற்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஜூலை 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்காரா சேவாவோடு சேர்த்து அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய ஆனுவல் ஆர்ஜித சேவாவான புஷ்பயாகம் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகும். ஜூலை 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும். அடுத்து ஜூலை 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங்கும், ஜூலை 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும், ஜூலை 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும், ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும், ஜூலை 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான திருமலை, திருப்பதி, ஒண்டிமிட்டா மற்றும் தலக்கோனாவிற்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகும். ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸும், ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஓப்பன் ஆகும்.
இன்னும் வாலண்டரி சேவாவினுடைய புக்கிங் டேட் பற்றி டிடிடி எந்த அறிவிப்பும் கொடுக்கல. அதாவது ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா, பராக்கமணி சேவா மற்றும் நவநீத சேவாவினுடைய புக்கிங் தேதி மட்டும் இன்னும் டிடிடி அறிவிக்க வேண்டியிருக்கு. நேற்று ஜூலை 19ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 90,011. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 33,328. உண்டியல் காணிக்கை 4.23 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ நாராயணகிரி ஷெட்ஸுக்கு வெளியில இருப்பதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய தரிசன நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு 12 மணி நேரம் ஆகியிருக்கு. சுமார் 10 நாட்களாகவே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு தொடர்ந்து 20 முதல் 24 மணி நேரம் ஆகி கொண்டிருந்த நிலையில நேற்று சர்வ தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆகியிருப்பது பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகவும் திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் குறைய ஆரம்பித்திருப்பதும் தெரிய வருது. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது திருமலையில் தினமுமே வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து கொஞ்சம் முன்னும் பின்னும் மாறுபடும். இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.